ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது கிரிக்கெட் வட்டாரத்தில் சூரியவன்ஷியை பற்றிய ஹாட் டாபிக் நிறையவே உலா வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய திறமையை பற்றி சிலர் விமர்சனம் பண்ணாலும் சிலர் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவாகவும் குரல் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் சிறந்த திறமைசாலியை ஏன் முடக்க வேண்டும் அப்படின்னு சூரியவன்ஷிக்காக குரல் கொடுத்திருக்காங்க ஏபிஜி வில்லியர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய கிரிக்கெட்டின் இளம் வீரரான 15 வயது வைபவ் சூரியவன்ஷி தன்னுடைய அதிரடி ஆட்டத்தால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் தன்னுடைய பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்காரு. IPL 2026 தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரராக உருவெடுத்த அவருக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்காதது பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது குறித்து தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜாம்பவான் ஏபிஜி வில்லியர்ஸ் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இந்திய அணியின் உதவி பயிற்சியாளர் ரயன் டென் டோஷ் வைபவ் சூரியவன்ஷியை பற்றி கூறும்போது அவர் சர்வதேச கிரிக்கெட் விளையாட தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் சஞ்சு சாம்சன் போன்ற வீரர்கள் உலகக்கோப்பை வெற்றிக்கு முக்கிய பங்காற்றி இருக்காங்க. அதனால வீரர்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை வழங்கி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது முக்கியம். வைபவ் திறமையானவர், ஆனால் அவரும் அதே தேர்வு நடைமுறைகளை முறையாக கடந்துதான் வர வேண்டும் என்று விளக்கம் அளித்திருந்தார். இதனை அடுத்து வைபவ் சூரியவன்ஷியின் சர்வதேச அறிமுகத்திற்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துட்டு. ரவி சாஸ்திரி, மைக்கேல் வான் மற்றும் அலஸ்டர் குக் போன்ற கிரிக்கெட் ஜாம்பவான்களும் வைபவ் அயர்லாந்து தொடரிலேயே அறிமுகமாகியிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர். அதே சமயம் புஜரா மற்றும் சபாகரிம் போன்ற முன்னாள் வீரர்கள் நீண்டகால அனுபவம் வாய்ந்த வீரர்களை ஒதுக்கிவிட்டு இளம் வீரர்களுக்கு அவசரப்பட்டு வாய்ப்பு அளிப்பது சரியாக இருக்காது என்று எச்சரித்தனர். அந்த வகையில் ஏபிஜி வில்லியர்ஸ் இது குறித்து பேசும்போது வைபவ் சூரியவன்ஷியை எப்போது நீங்க களமிறக்க போறீங்க? அவர் சர்வதேச கிரிக்கெட்ல விளையாடுவதற்கு சிறந்த வாய்ப்பு அயர்லாந்து தொடர்தான் என்று நான் நினைத்தேன். சர்வதேச கிரிக்கெட்டின் சூழலை உணர்ந்து கொள்ள அந்த தொடர் ஒரு சிறந்த தொடக்கமாக இருந்திருக்கும். ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது. மற்ற வீரர்களைப் போலவே இவரும் முறைப்படியான தேர்வு நடைமுறைகளை முறையாக கடந்துதான் வர வேண்டும் என்று ரயான் டென் டோஷெட் கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. IPL தொடரில் அவர் வெளிப்படுத்திய ஆட்டத்திற்கு பிறகு அவரை ஏன் தாமதிக்க வேண்டும்? சிறந்த திறமை கொண்ட இளம் வீரர்களை சர்வதேச கிரிக்கெட்டின் நெருக்கடியான சூழலுக்குள் கொண்டு சென்று அனுபவம் பெறச் செய்வதே சரியான அணுகுமுறையாக இருக்கும் என அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இன்றி தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சூரியவன்ஷிக்கு ஆதரவாகவும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சூரியவன்ஷிக்கு எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் 2026 ஆண்டுக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி ஜூலை 5, 2026 ஞாயிற்றுக்கிழமை லார்ட்ஸ் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற இருக்கிறதாகவும் ஒரு தகவல் கசிந்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வட்டாரத்திலையும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டும் இன்றி தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகளையும்
ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து நிகழ்கின்ற T20 உலகக்கோப்பை தொடர்களில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் எழ ஆரம்பித்திருக்கிறது. அதிலும் வீரர்களினுடைய பங்கேற்பு அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கிளப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது பார்க்கும் பொழுது ஜப்பானில் செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய கிரிக்கெட்டில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு புறம் இருந்து கொண்டிருக்க மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 2028 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் விளையாட்டு சேர்க்கப்பட இருக்க நிலையில் அதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறதாக தெரிய வந்திருக்குங்க. இதற்கான தகுதி விதிமுறைகளை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அதிகாரப்பூர்வமாகவே வெளியிட்டிருக்காங்க. ஒலிம்பிக் கிரிக்கெட் போட்டிகளில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தலா 6 நாடுகள் மட்டுமே பங்கேற்க தகுதி பெற முடியும். 15 வீரர்கள் கொண்ட அணிகள் T20 வடிவில் மோத போறாங்களாம். தகுதி பாதையில் மொத்தம் 3 வழிகள் இருக்கிறதாகவும் அதில் முதல் வழியாக ஒலிம்பிக் தொடர நடத்தும் அமெரிக்காவுக்கு ஒரு இடம் வழங்கப்படும். ஆனால் 2026 ஜூன் 30 முதல் டிசம்பர் 31 வரையிலான காலகட்டத்தில் அவர்கள் ICC தரவரிசையில் முதல் 15 இடங்களுக்குள் ஒரு முறையாவது வந்திருக்க வேண்டும். இரண்டாவது வழி ஆசியா, ஐரோப்பா, ஓசியானியா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய 4 கண்டங்களில் இருந்த தலா ஒரு சிறந்த அணிக்கு நேரடி தகுதி வழங்கப்படும். 2026 டிசம்பர் 31ஆம் தேதி நிலவரப்படி தரவரிசையில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு இந்த இடம் கிடைக்கும். ஆசியாவில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறதுனால நேரடியாக தகுதி பெற்றுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விதிமுறையின்படி ஆசியாவில் இருந்து இந்தியா நேரடியாக தகுதி பெற்றுவிட்டால் பாகிஸ்தான் அணிக்கு நேரடி தகுதி கிடைக்காது. இதனால பாகிஸ்தான் அணி 3வது வழியான ஒலிம்பிக் தகுதி சுற்று 2027 தொடரில் விளையாட வேண்டும். இதில் நேரடி தகுதி பெறாத உலகின் முன்னணி 8 அணிகள் பங்கேற்கும். இதில் சாம்பியன் பட்டம் வெல்லக்கூடிய ஒரே ஒரு அணிக்கு மட்டுமே ஒலிம்பிக் போட்டிக்கான 6வது மற்றும் கடைசி இடம் வழங்கப்படும். நியூசிலாந்து போன்ற பலம் வாய்ந்த அணிகளுடன் போட்டியிட்டு பாகிஸ்தான் இந்த தகுதி சுற்றில் வென்றால் மட்டுமே ஒலிம்பிக்கிற்குள் நுழைய முடியும். ஒருவேளை பாகிஸ்தான் தகுதி பெற தவறினால் ஒலிம்பிக்கில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் நடக்க வாய்ப்பே இல்லாமலும் போய்விடலாம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா சூரியவன்ஷிக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போக காரணமே இந்த சீனியர் வீரர் தான் அப்படின்னு உதவி கோச் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரில் வைபவ் சூரியவன்ஷி அறிமுகமாவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. மூத்த வீரர் ஒருவர் தான் அதற்கு காரணம் என இந்திய அணியின் உதவி பயிற்சியாளர் ரியான் டென்டோஸ்கேட் விளக்கம் அளித்திருந்தார். அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடர் 0-2 என்ற கணக்கில் இந்திய அணி பறிகொடுத்ததை அடுத்து வைபவ் சூரியவன்ஷி பிளேயிங் 11 சேர்க்கப்படாதது குறித்து பல விமர்சனங்கள் எழுந்தன. இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய உதவி பயிற்சியாளர் ரியான் டென்டோஸ்கேட் மூத்த வீரர் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு தான் காரணம் என குறிப்பிட்டிருந்தார். வைபவ் சூரியவன்ஷி சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாட முற்றிலும் தயாராக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் 3 மாதங்களுக்கு முன்பு நமக்கு உலகக்கோப்பையை வென்று கொடுத்த சஞ்சு சாம்சனுக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து அவரது நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. வைபவ் சூரியவன்ஷி நிச்சயம் விளையாடுவார். ஆனால் மற்ற வீரர்களைப் போலவே அவரும் சில நடைமுறைகளை கடந்து வர வேண்டும் என்று விளக்கம் அளித்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.